வணக்கம். கவியரசர் கண்ணதாசனின் சந்தேகமும் விளக்கமும், ஒரு நாட்டுப்புற மனிதனின் சந்தேகமும் விளக்கமும், ஒரே சிந்தனையுள்ள ரெண்டு வித்தியாசமான பாடல்கள் குறித்து பார்க்க போறோம். குறிப்பா பாத்தீங்கன்னா, சந்தேகம் மனிதனுக்குள்ள இயல்பு. நீங்க ஆடு மாடு சந்தேகப்படுமானா சந்தேகப்படாது. நீங்க பறவைகள் சந்தேகப்படுமா அப்படின்னா சந்தேகப்படாது. மனுஷன் மட்டும்தான் சந்தேகப்படும். அது காரணம் என்னன்னா, அவனுக்கு மனசு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதனால அந்த மனசு அங்கங்க தாவி குரங்கு மாதிரி சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கும். மனுஷன் நிம்மதியா வாழ விடாது. அதுலயும் குறிப்பா சந்தேகம் யாருக்குள்ள அதிகமா வரும் அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ள சந்தேகம் வரும், காதலன் காதலிக்குள்ள சந்தேகம் வரும். இந்த சந்தேகத்துல அதிகமா சந்தேகப்படுறது யார் அப்படின்னா, பெண்கள் தான் சந்தேகப்படுவாங்க. இவன் எங்க போறான், என்ன பண்றான், இவன் சட்டை எப்படி போடுறான், நம்ம கிட்ட எப்படி பேசுறான், வேற பெண்கள்கிட்ட எப்படி பேசுறான், இப்படிங்கிற அந்த கண்காணிப்பு பெண்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, வேற ஒரு பெண்ணோட தொடுப்பு கிடுப்பு வச்சுக்கிட்டான் அப்படின்னா நம்ம வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படின்னு. ஏன் பெண்களுக்கு இவ்வளவு அதிகமா சந்தேகம் உண்டு அப்படின்னு என்ன காரணம் அப்படின்னா, ஆண்களுக்கு சொத்துரிமை உண்டு, பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது. இப்பதான் பெண்களுக்கு சட்டப்படி சொத்துரிமை இருக்கு. அதுலயும் குறிப்பா ஆண் பொதுவா சந்தேகப்படணும் அப்படின்னா, ஆண்கள் மனைவியையோ காதலியோ சந்தேகப்படுறது ரொம்ப குறைவு. ஆனா சந்தேகப்பட்டா என்ன ஆகும் அப்படின்னா, ஒண்ணு விவாகரத்து ஆகி போயிடும், இல்ல காதல்ல முறிவு வந்துடும் அப்படின்னு வச்சுங்களேன் பெரும்பாலும். ஆனா இந்த சந்தேகத்துல இலக்கியத்தரமான சந்தேகம், இன்னொன்னு ஒரு கிராமத்து சந்தேகம். என்னங்க, மனுஷன் யாரா இருந்தாலும் அவன் சந்தேகப்படக்கூடியவன் தான். உணர்வுகள் ஒண்ணுதான். அது படிச்சவன், படிக்காதவன், பாமரன், பணக்காரன், ஏழை, எல்லாருக்கும் உணர்வுகள் ஒண்ணுதான் அப்படின்னு வச்சுங்களேன். அப்படி ஒரு கணவனோ காதலனோ மனைவியையோ காதலியோ சந்தேகப்படுறான். இந்த சந்தேகத்துக்கான ரெண்டு பாடல்கள். ஒன்னு கவியரசர் கண்ணதாசன் எழுதின இருவள்ள வல்லவர் திரைப்படத்தில் வரக்கூடிய நான் மலரோடு தனியாக ஏனிங்கு நின்றேன் அப்படிங்கிற ஒரு பாட்டு. நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன். இந்த பாட்டு ஒரு மிகச்சிறந்த இலக்கியம்னு வச்சுங்களேன். இந்த இலக்கியத்துக்கு சற்றும் குறைவில்லாம இன்னொரு இலக்கியம் என்ன அப்படின்னா, காரியாப்பட்டி லட்சுமியும் பறவை முனியம்மாவும் சேர்ந்து பாடுனா 64 முழம் அள்ளி முடிஞ்ச கொண்ட அவுந்த விவரம் என்னடி அப்படிங்கிற இந்த பாட்டு. 64 முழம் அள்ளி முடிஞ்ச கொண்ட. நீங்க யோசிச்சிருக்கலாம், அந்த பாட்டு டி.எம். சௌந்தரராஜனும் பி. சுசீலாவும் பாடியிருப்பாங்க. ஒரு கிராமத்து பாட்டுல ஆண் பெண்ணுக்கு எப்படி ரெண்டு பெண்கள் பாடியிருப்பாங்க அப்படின்னா, பறவை முனியம்மா ஒரு மிகப்பெரிய கொள்கையை வச்சிருந்தாங்க. என்ன அப்படின்னா, எந்த ஆணோடும் காதலியா சேர்ந்து பாடுறதும் இல்லை, எந்த ஆணோடும் கணவன் மனைவியா நடிக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு கணக்கு வச்சிருந்தாங்க. அந்த வகையில தான் பாத்தீங்கன்னா அவங்க பாடி இருக்கக்கூடிய பெரும்பாலான கிராமிய பாடல்கள், ஜோடி பாடல்கள் அப்படின்னா, பறவை முனியம்மா ஆணுக்கு பாடுவாங்க, காரியாப்பட்டி லட்சுமி பெண்ணுக்காக பாடியிருப்பாங்க. அப்படி அந்த ரெண்டு பேரும் பாடின பாட்டு. பொதுவா இங்க என்ன சந்தேகம் வருது அப்படின்னா, கணவனா இவங்க பாடியிருக்காங்க பறவை முனியம்மா, 64 முழம் அள்ளி முடிஞ்ச கொண்ட அவுந்த விவரம் என்னடி, அடி குட்டி குட்டி அவுந்த விவரம் என்னடி, அடி வேடுவ பெண்ணே அதை எனக்கு சொல்ல வேணுமடி. அதாவது ஒரு வேடுவர் குலத்துல ஆணுக்கு சந்தேகம் வருது. ஏன்டி இந்த கூந்தல்ல அள்ளி முடிஞ்சது அவுந்து கிடக்க, என்னடி காரணம் அப்படிங்கல. இப்ப அவ சொல்றா, குளிச்சு தலைமுழுகி கோயிலுக்கு போகையில கூட்ட நெருக்கத்தாலட என் வேடுவராசா கூந்தல் அவிழ்ந்து விட்டதடா, என் வேடுவராசா குத்தங்களும் ஒண்ணும் இல்லையடா அப்படிங்கிறா. நான் தப்பானவ கிடையாதுடா, கூட்ட நெருக்க கோயிலுக்கு போனேன், கூந்தல் அவிழ்ந்து போச்சு, ஏன்டா சந்தேகப்படுற படுவாவி அப்படின்னு அவ கேட்கிறா. நீங்க இந்த பாட்டுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க இந்த பாட்டை கேளுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அப்படின்னா, இப்போ ஆண் பாடுறான், சருகமடி பூசேல ஜம்பர் பாடி மணிரவுக்க சைடு கிழிஞ்சதென்னடி, அடி குட்டி குட்டி சைடு கிழிஞ்சதென்னடி, அடி வேடுவ பெண்ணே அதை எனக்கு சொல்ல வேணுமடி, சங்கதியை சொல்ல வேணுமடி அப்படிங்கிற. உடனே அவ கோவத்துடைய உச்சத்துக்கு போயிட்டா. என்ன சொல்றா அப்படின்னா, அதிகாலை எழுந்திருச்சு அடுப்பு சாம்பு அல்லையில், அப்போ ஒண்ணு இருந்துச்சு, பெண்கள் பொழுது விடிஞ்ச உடனே அடுப்புல சாம்பல் அள்ளுவாங்க, ஆணி குத்தி கிழிஞ்சு போச்சுட என் வேடுவராசா அநியாயமா பேச வேணாண்டோ அப்படிங்கிறா. அட பாவி பயல, இவ்வளவு மோசமாவடா நீ இருப்ப, எழுந்திருச்சு அடுப்பு சாம்பு அல்லையில ஆணி குத்தி கிழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல நீங்க ஒரு வரி கவனிச்சிருக்கலாம்,
சரிக மடிப்பு சேலை ஜம்பர்பாடி மணிரவிக்கை அப்படின்னு இருப்பாங்க. அது என்ன ஜம்பர்பாடி மணிரவிக்கை அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் 1940-50கள் காலகட்டத்தில் ஜம்பர் பட்டு அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அது சீனாவிலேருந்து வந்த வித்தியாசமான ஒரு பட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வரி சினிமாவில் வேணும் அப்படின்னா கூமா பாலசுப்ரமணியம் ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு, குங்குமப்பூவே கொஞ்சிப்புறாவே பாட்டில் வரக்கூடிய ஜம்பர் பட்டும் தாவணி கட்டும் சலசலக்கையிலே என்மனம் தொட்டு இயக்கமும் பட்டு என்னமோ பண்ணுதறி அப்படின்னு சொல்லியிருப்பார். நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமான அந்த இடம் ஒன்னா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இந்த பாட்டை முழுசா கேட்டு பாருங்க. அவ்வளவு அழகோட ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான சந்தேகத்தை ஒரு பெண் தீர்த்துக்கிட்டே வருவா. கடைசியில கோவப்பட்டு இந்த பாட்டுல என்ன சொல்லுவா அப்படின்னா, போடா நீ சம்பாதிக்காதவன் உருப்படாதவன், நான் எல்லாத்தையும் வித்து செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு போய் முடிகிறது மாதிரி இந்த பாட்டு. சரி, இப்படியே வாங்க கவியரசர் கண்ணதாசன் பாட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்கள் இந்த பாட்டு ஒன்று. இந்த பாட்டுக்கு இசை வேதா பண்ணியிருப்பாரு. இருவல்லவர்கள் மாடர்ன் தியேட்டருடைய தயாரிப்புல வெளிவந்த படம். இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் படத்துக்கும் பாட்டுக்கும் தொடர்பே இருக்காது. அப்படி ஒரு சூழலே இல்லை. கவியரசர் கண்ணதாசனே இந்த பாட்டுக்கான சூழலை அவரே தயார் பண்ணிக்கிட்டு பண்ணியிருப்பாரு. என்ன அப்படின்னா, வேதாவை பொறுத்த வரைக்கும் பல கம்பெனிகள் அவரை சொந்தமா மெட்டு போட விடலை அப்படிங்கிறதுனால இந்து பாடல்களுக்குள்ள மெட்டு அப்படியே எடுத்து ஆனா இங்க ரொம்ப அழகா பண்ணியிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் கவியரசர் கண்ணதாசன் ஆரம்பத்திலே சந்தேகத்தை கிளப்புவார். என்ன அப்படின்னா, நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகாராணி உனைக்கான ஓடோடி வந்தேன் அப்படின்னு. நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன். பொதுவாவே ஆணுக்கு பெண் சந்தேகப்படுறான்னு அவளை சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா பெண்ணுக்கு அவ்வளவு சீக்கிரம் இவன் சந்தேகப்படுறான்னு கண்டுபிடிச்சிருவான். நான் தனியாக நின்றேன் ஓடோடி வந்தேன், இவன் கொஞ்சம் லேட்டா வர்றான். லேட்டா வர்றவளுக்கு இவன் நம்மளை சந்தேகப்படுறான் லூசு பைய அப்படின்ட்டு அவ உடனே விளக்கம் சொல்றா. நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன், உன் இளமைக்கு துணையாக தனியாக நின்றேன் அப்படிங்கிற. நீ இல்லாம வேற யாரோட வர்றேன் அப்படிங்கிறா. இப்ப ஆம்பளை சும்மா இருக்க மாட்டாங்க. இவ தெரிஞ்ச உடனே ஆகா நம்ம சந்தேகப்படுறவங்களுக்கு தெரிஞ்சு வச்சு அப்படின்ன உடனே அது எவ்வளவு அழகான விளக்கம் பாருங்க. அடுத்து இவன் ஆண் சொல்ல ஆரம்பிப்பான், நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார், உன் வளை கொஞ்சம் கை மீது பரிசென்ன தந்தார், உன் மலர் கூந்தல் அலை பாய அவர் என்ன சொன்னார், உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார். சொல்லிட்டான் நேரடியா. ஏன் உனக்கு வளையல் போட்டு விட்டானா, இல்ல உனக்கு முத்தம் கொடுத்தானா, உன் கூந்தல் கலைஞ்சிருக்கு என்ன காரணம் அப்படின்னு அவ கேட்கிறான். கேட்டா பெண் கோபப்பட. இதுதான் ஒரு மேல்தட்டுல உள்ள பெண்ணுக்கு ஒரு அடித்தட்டுல உள்ள பெண்ணுக்கு அர்த்தம். அவ திட்டிடுவா. இவ திட்டாம இவ இன்னும் விளக்க ரொம்ப அழகா என்ன சொல்றா அப்படின்னா, ஏன் அவ்வளவு சந்தேகப்படுற, இது எவ்வளவு ஒரு உச்சகட்டமான ஒரு கற்பனை பாருங்க. வண்டு இருக்க ஒரு பொன் வண்டு இவளை பார்த்த உடனே மலர்னு முகத்தை பார்த்து மோத வந்துச்சான். இவ உடனே ரெண்டு கையையும் பொத்திக்கிட்டாலாம். பொத்திக்கிட்டதை பார்த்து திடீர்னு பார்த்தா இவருடைய கூந்தல் களைஞ்சு மேகங்களா போச்சான். என்ன நடக்குமோ இதுக்கு மேல அப்படின்னு பயந்து உங்ககிட்ட உண்மை சொல்ல வந்தேயா அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா, உன் வண் என்று மலர் என்று முகத்தோடு மோத நான் வளை கொஞ்சம் கையாலே மெதுவாக மூட என் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாக நான் பயந்தோடி வந்தேன் உன்னிடம் உண்மை கூற அப்படின்னு இருப்பாரு. இது எதுடைய தொடர்ச்சியா இந்த இடத்தை நான் பார்க்கிறேன் அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் 16, 17, 18ஆம் நூற்றாண்டுகளில் வந்தது விவேக சிந்தாமணி. விவேக சிந்தாமணியில் நிறைய பாடல்கள் இருக்கும். நான் சொல்லக்கூடிய இந்த பாட்டு கூட நிறைய பாடப்புத்தகங்கள்ல வந்திருக்கும். என்ன அப்படின்னா, தேன் நுகர் வண்டு மாமலர் கண்டு தியங்கிய கிடந்தது கண்டு தானதை சம்பு விண்கணி என்று தடங்கையில் எடுத்து முன் பார்த்தால் வானொரு மதியம் வந்ததென்றெண்ணி மலர்கலம் குவியும் என்று அஞ்சி அப்படின்ட்டு முடிக்கும் போது அவ்வளவு அழகா முடிச்சிருப்பாரு. போனது வண்டோ பறந்தது பழந்தான் புதுமையோ இதுவென புகன்றாள் அப்படின்னு இருப்பாரு. என்ன அப்படின்னா, இந்த வண்டு தாமரை மலர்ல தேனை குடிச்சிட்டு போதையில கிடக்கு. இவ முகத்தை போய் அப்படி காட்டுறா. பார்த்த உடனே அதுக்கு பயம். என்ன அப்படின்னா, ஐயோ தாமரை மலர்ல கிடக்குறோம், ராத்திரி ஆனா தாமரை மலர் அப்படி மூடிரும் அப்படின்ட்டு பார்க்குது போதையில. இவன் முகத்தை பார்த்து நிலவு மாதிரி இருக்கு. ஐயோ மூடி போகுதுன்ட்டு பயந்து தெரிச்சு அடிச்சு பறந்து போகுது. இவன் என்ன நினைக்கிறாத சம்புவின் கனி, அதாவது நாவல் கனின்னு நினைச்சு தொட போறா. இந்த காட்சியை அவ்வளவு அழகா கொஞ்சம் மாத்தி கவியரசர் கண்ணதாசன் வேற ஒரு வடிவத்துல கொடுத்திருப்பாரு.
சந்தேகம் அப்படிங்கிறது இயல்பு. அந்த சந்தேகத்தை இலக்கியமாக்குறது காலங்காலமா நிற்கக்கூடியது. இந்த 2 சந்தேகத்துக்கான பாடல்களை கேட்டு பாருங்க. நன்றி, வணக்கம்.